ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பக்கத்து காம்பவுண்டில் கிடந்த பப்பாளி எடுத்து வெட்டி காலையிலே வெட்டி தின்னுட்டு இருக்கோம். பப்பாளி உடம்புக்கு நல்லது, பார்த்துக்கிடுங்க. அது காம்பவுண்டில் நின்னது ஒரு சின்ன மரம் நின்றுச்சு. அதில் தான் அந்த பப்பாளி போட்டிருந்தது. காலையிலே பழுத்திருந்ததுனால பறிச்சாச்சு. களவு பப்பாளி வந்து உடம்பு நல்லது. எந்த நாட்டில் முதல் விளைய வச்சவன்னு நினைக்கி அமெரிக்கான்னு நினைக்கி களவு பப்பாளி களவு பப்பாளி அதுதான் நல்லா ருசியாக இருக்கும். அது களவு பப்பாளி, அது ஏதோ உடங்காட்டுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் முதல்ல இது பப்பாளி வந்து அமெரிக்காவில் தான் விளைஞ்சதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இவரும் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் பிரபலமாகிட்டு விளைஞ்சிச்சா. முதல்ல அமெரிக்காவில் தான் முதல் இது பண்ணிருக்கேன். அமெரிக்காக்காரன் இங்கே போட்டு வச்சதை நம்ம திங்கணுமா? திங்கணும். திங்கிறதுக்கு என்ன இருந்தா என்ன மக்களே? அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சா என்ன, சீனாக்காரன் கண்டுபிடிச்சா என்ன? உள்ள கொட்டை நிறைய இருக்கு. கொட்டை இதெல்லாம் வந்து உரம் போடாமல் விளைஞ்சது. இந்த மாதிரி பப்பாளிலாம் கிடைக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி கொடுக்கட்டு தலைவருக்கு கொடுக்கட்டு. யார் தலைவர்? நீங்கள் தான் தாருங்க. அதாவது நாக்கில் எச்சு விடுதா செத்து விழுதாடா சொன்ன மாதிரி தரவே செய்கிறாருங்கள மக்களே. இவ்வளோ நேரம் பப்பாளி பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய். டேஸ்ட் இல்லையா? அப்படி சொல்லாதே. உரம் போடாமல் இது பண்ணது. நான் அடிக்கடி மோட்டு ரெக்கார்டாக சரி.